11ஆம் வகுப்பு. புதிய புத்தகம். பொருளியல். பாடத்தின் தலைப்பு தமிழ்நாட்டு பொருளாதாரம். அடுத்தது கற்றல் நோக்கங்கள் பற்றி பார்க்கலாம். 1. தமிழ்நாட்டின் பொருளாதார வளங்களின் நிலையை புரிந்து கொள்ளுதல். 2. தமிழ்நாட்டின் பொருளாதார செயல்திறனை பிற மாநிலங்களோடு ஒப்பிட்டு ஆய்வு செய்தல். அடுத்தது அறிமுகம் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் சமூக மற்றும் பொருளாதார நிலைகள் ஒரே மாதிரியானவையல்ல, மண்டலங்களிடையே பெரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. மேற்கு மற்றும் தெற்கு மண்டலங்கள் ஏனைய பகுதிகளை விட சிறப்பாக உள்ளன. பூகோள ரீதியாக தமிழ்நாடு 11வது பெரிய மாநிலமாகும். மக்கள் தொகை அடிப்படையில் 3வது பெரிய மாநிலமாகும். தமிழ்நாடு பல்வேறு சாதனைகளுடன் சிறந்த பெரிய பொருளாதாரமாக உள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பில் 2வது இடத்திலும், தலா வருமான முதலீடு, நேரடி வெளிநாட்டு முதலீடு மற்றும் தொழில்துறை உற்பத்தி ஆகியவற்றில் 3வது இடத்திலும் உள்ளது. தொழில் செய்ய உகந்த மாநிலங்களின் வரிசையிலும் உள்ளது. சமூகம் மற்றும் நலத்துறைகளில் ஏனைய மாநிலங்களை விட சிறப்பான நிலையில் உள்ளது. உடல் நலம், உயர்கல்வி, பச்சிளங்குழந்தை இறப்பு விகிதம் IMR, மகப்பேறு இறப்பு விகிதம் AMR ஆகியவற்றில் தமிழ்நாட்டின் செயல்பாடு தேசிய சராசரியை விட சிறப்பாக உள்ளது. அடுத்தது தமிழ்நாட்டின் சிறப்பு பற்றி பார்க்கலாம். 2005ஆம் ஆண்டிலிருந்து இந்திய மாநிலங்களில் தமிழ்நாட்டின் வளர்ச்சியானது விரைவாக உள்ளது. தமிழ்நாடு வறுமை ஒழிப்பு செயல்பாடுகளில் மற்ற மாநிலங்களை விட சிறப்பாக உள்ளது. இந்திய அளவில் ஏழைகளின் எண்ணிக்கையை ஒப்பிடுகையில் ஏழை மக்களின் எண்ணிக்கை மற்ற மாநிலங்களை விட மிக குறைவாக உள்ளது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தின் பங்களிப்பு 2வது இடத்தில் உள்ளது. மனித வளர்ச்சி குறியீட்டில் 3வது இடம் வகிக்கிறது. மூலதன முதலீட்டிலும் ரூபாய் 2.92 இலட்சம் கோடி, மொத்த தொழில்துறை உற்பத்தியிலும் 6.19 இலட்சம் கோடி 3வது இடம் வகிக்கிறது. தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் 17% பங்களிப்புடன் 37,000 அலகுகள் முதலிடம் வகிக்கிறது. மேலும் தொழில்துறையில் உள்ள வேலை வாய்ப்பில் 16% பங்களிப்பு உள்ளது. நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் 3வது இடம் வகிக்கிறது. உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதம் அதிகம் உள்ள மாநிலமாக உள்ளது. இந்தியாவில் மிக அதிக எண்ணிக்கையிலான பொறியியல் கல்லூரிகள் தமிழகத்தில் உள்ளன. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் ஒரு முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது. வணிக வங்கிகளிலும் கூட்டுறவு வங்கிகளிலும் உள்ள கடன் வைப்பு விகிதம் மிகச் சிறப்பாக உள்ளது. குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான MSMEs முதலீட்டு திட்டங்களில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது. அடுத்தது தமிழகத்தின் செயல்பாடு பற்றி பார்க்கலாம். மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்கள் சில பொருளாதார குறியீடுகளில் சிறந்து விளங்குகின்றன. கேரளா கல்வியறிவு, குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம் ஆகியவற்றில் முன்னணியில் உள்ளது. ஆனால் தமிழ்நாடானது சுகாதாரம், உயர்கல்வி, சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு, வேலையின்மை ஒழிப்பு போன்றவற்றில் மிகச் சிறப்பாகவும் பிற மாநிலங்களை விட மேலானதாகவும் உள்ளது. பெரும்பான்மையான மக்களுக்கான சமூக நலக் கொள்கைகளைக் கொண்டிருப்பதே தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு காரணமாகும். எடுத்துக்காட்டாக பெரும்பான்மை மக்களுக்கு பரவலாக்கப்பட்டுள்ள பொது விநியோக திட்டம், மதிய உணவு திட்டம், பொது சுகாதார கட்டமைப்பு போன்றவற்றின் மூலம் நலத்தை மேம்படுத்துவதை இங்கு குறிப்பிடலாம். அடுத்தது 3ஆம் இடத்தில் தமிழ்நாட்டின் சுகாதார குறியீடு பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டின் சுகாதார குறியீடானது கேரளம், பஞ்சாப் மாநிலங்களின் வரிசையில் 3வது இடத்தில் உள்ளது. தமிழகத்தில் பச்சிளங்குழந்தை இறப்பு வீதம் 14 ஆகும். இது பிற மாநிலங்களைக் காட்டிலும் மிகக் குறைவு. மேலும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தை இறப்பு வீதம் 2014 இல் 21 ஆகவும் 2015 இல் 20 ஆகவும் குறைந்துள்ளது. ஆதாரம்: சுகாதார மாநிலம், முற்போக்கு இந்திய அறிக்கை 2018 நிதி ஆயோக். அடுத்தது இயற்கை வளம் பற்றி பார்க்கலாம். அடுத்தது 1. நீர்வளம் பற்றி பார்க்கலாம். பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டின் இயற்கை வளம் குறைவாகும்.
இந்திய மாநிலங்களுக்கிடையில் மக்கள் தொகையில் 6% இருந்த போதிலும் நீர்வளத்தில் 3%, நில பரப்பளவில் 4% உள்ளது. தென்மேற்கு பருவக்காற்றைத் தொடர்ந்து வரும் வடகிழக்கு பருவக்காற்று மழை பொழிவுக்கான மிகப்பெரிய ஆதாரமாகும். தமிழ்நாட்டில் 17 ஆறுகள் உள்ளன. பாலாறு, செய்யாறு, பெண்ணையாறு, காவேரி, பவானி, வைகை, சித்தாறு, தாமிரபரணி, வெள்ளாறு, சிறுவாணி, நொய்யல், வைப்பார், குண்டாறு போன்றவை முக்கிய ஆறுகள் ஆகும். தமிழகத்தில் கிணற்று பாசனம் அதிக அளவில் உள்ளது, 56%. அடுத்தது அட்டவணை. பாசனத்திற்கான ஆதாரங்கள் பற்றி பார்க்கலாம். பாசன விவரங்கள் எண்ணிக்கை. அணைக்கட்டுகள் 81, கால்வாய்கள் 2239, குளங்கள் 41262, குழாய் கிணறுகள் 3,20,707, திறந்தவெளி கிணறுகள் 14,92,359. அடுத்தது 2. கனிம வளங்கள் பற்றி பார்க்கலாம். டைட்டானியம், லிக்னைட், மேக்னசைட், கிராபைட், லைம்ஸ்டோன், கிரானைட், பாக்சைட் போன்ற சுரங்கத் திட்டங்கள் தமிழகத்தில் உள்ளன. இவற்றில் முன்னோடி திட்டமாக நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கழகத்தை குறிப்பிடலாம். NLC. இதன் வளர்ச்சியினால் அனல் மின் நிலையம், உரத் தொழிற்சாலை, கார்பன் சார்ந்த தொழில்கள் வளர்ந்து வருகின்றன. இதேபோல் சேலத்தில் மாங்கனீசு சுரங்கமும், ஏற்காட்டில் பாக்சைட் சுரங்கமும், கஞ்சமலையில் இரும்புத்தாது சுரங்கமும் அமைந்துள்ளன. மாலிப்டினம் எனும் இரசாயனத்தாது இந்தியாவிலேயே மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடிக்குட்டம் என்னும் ஊரில் மட்டுமே கிடைக்கிறது. அடுத்தது அட்டவணை. கனிம வளங்கள் பற்றி பார்க்கலாம். கனிமம் இருப்பு. டன்களில் நாட்டின் இருப்பில் தமிழகத்தின் பங்கு. லிக்னைட் 30, 27,5,000, 87%. வேர்மிகுலைட் 2, 0,0,0,000, 66%. கார்னட் 23, 0,0,0,000, 42%. ஜேர்கான் 8, 0,0,0,000, 38%. கிராபைட் 2, 0,0,0,000, 33%. லெமனேட் 98, 0,0,0,000, 28%. ரூட்டேல் 5, 0,0,0,000, 27%. மோனசைட் 2, 0,0,0,000, 25%. மேக்னசைட் 73, 0,0,0,000, 17%. அடுத்தது மக்கள் தொகை பற்றி பார்க்கலாம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவிலுள்ள 121 கோடி மக்கள் தொகையில் 7.21 கோடி மக்கள் தொகையுடன் தமிழ்நாடு 6வது இடத்தில் உள்ளது. ஐக்கிய நாடுகள் அறிக்கையின்படி தனித்த தேசிய இனமாக இயங்கக்கூடிய நாடுகளின் மக்கள் தொகையை விட தமிழ்நாட்டின் மக்கள் தொகை கூடுதலாக உள்ளது. அட்டவணை. மக்கள் தொகை பற்றி பார்க்கலாம். மாநிலம். நாடு. மக்கள் தொகை கோடியில். தமிழ்நாடு 7.2, இங்கிலாந்து 6.5, பிரான்ஸ் 6.5, இத்தாலி 5.9, தென்னாப்பிரிக்கா 5.6, ஸ்பெயின் 4.7, இலங்கை 2.1. இதன் ஆதாரம் 2017 இல் ஐக்கிய நாடுகள் கூட்டமைப்பு வெளியிட்ட உலக மக்கள் தொகை பட்டியல். அடுத்தது 1. மக்கள் அடர்த்தி பற்றி பார்க்கலாம். மக்கள் தொகை அடர்த்தியானது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 2001 இல் 480 ஆகவும் 2011 இல் 555 ஆகவும் உள்ளது. இந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு 12வது இடத்தில் உள்ளது. மக்கள் தொகை அடர்த்தியில் தேசிய சராசரி 382 ஆகும்.
அடுத்தது 2. நகரமயமாதல் பற்றி பார்க்கலாம். இந்திய அளவில் நகரமயமாதலின் சராசரி அளவு 31.5% ஆகஸ்ட் உள்ளது. ஆனால் தமிழகத்தில் 48.4% ஆகஸ்ட் உள்ளது. இந்திய அளவில் மொத்த மக்கள் தொகையில் 6% கொண்டுள்ளது தமிழகம். நகர மக்கள் மொத்த மக்கள் தொகையில் தமிழகம் 9.61% கொண்டு உள்ளது. அடுத்தது 3. பாலன விகிதம் 1000 ஆண்களுக்கான பெண்களின் எண்ணிக்கை பற்றி பார்க்கலாம். சமச்சீர் பாலன விகிதம் என்பது பெண்கள் வாழ்வியல் மேம்பாடு அடைந்திருப்பதை குறிக்கிறது. தமிழ்நாட்டின் பாலன விகிதம் 995 ஆகும். பிற மாநிலங்களோடு ஒப்பிடும் போதும் இந்திய அளவிலும் இந்த விகிதம் மிக அதிகமாகும். பாலன விகிதத்தில் கேரளம், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது. அடுத்தது அட்டவணை, சுகாதாரம் மற்றும் சமூக குறியீடுகள் பற்றி பார்க்கலாம். எண் குறியீடு தமிழ்நாடு இந்தியா 1. IMR 1734. 2. MMR 79 159. 3. வாழ்நாள் எதிர்பார்ப்பு 70.6 67.9. மொத்தம் 68.6 66.4. ஆண்கள். பெண்கள் 72.7 69.6. 4. கல்வியறிவு வீதம் மொத்தம் 80.33%, 74.04%. ஆண்கள் 86.81%, 82.14%. பெண்கள் 73.86%, 65.46%. 5. பாலன விகிதம் 995 940. அடுத்தது 4. குழந்தை இறப்பு விகிதம் 1 வயதுக்குள் பற்றி பார்க்கலாம். தமிழகத்தில் குழந்தைகளின் இறப்பு வீதம் மற்ற மாநிலங்களை விட குறைவாக உள்ளது. நிதி ஆயோக் அறிக்கையின்படி 2016ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் குழந்தை இறப்பு விகிதம் 17 ஆகும். இது தேசிய சராசரி 34 இல் பாதி அளவாகும். அடுத்தது 5. மகப்பேறு இறப்பு விகிதம் MMR 1 லட்சம் மகப்பேறில் பற்றி பார்க்கலாம். நிதி ஆயோக் அறிக்கையின்படி மகப்பேறு காலத்தில் தாயின் இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துவதில் இந்திய அளவில் தமிழ்நாடு 79 எண்ணிக்கையுடன் 3வது இடத்தில் உள்ளது. இது தேசிய சராசரியான 159 இல் சரிபாதி அளவாகும். மகப்பேறு இறப்பு விகிதத்தில் கேரளம் 61 முதலிடம், மகாராஷ்டிரா 67 ஆகவும் 2ஆம் இடத்தில் உள்ளது. அடுத்தது 6. வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் பற்றி பார்க்கலாம். சராசரியாக ஒரு நபரின் எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவே ஆயுட்காலம் என்று அழைக்கப்படுகிறது. வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிடும்போது இந்திய மக்களின் சராசரி ஆயுட்காலம் குறைவு. இந்தியாவின் சராசரி ஆயுட்காலம் 67.9 ஆண்டுகள், ஆண் 66.4 ஆண்டுகள், பெண் 69.6 ஆண்டுகள் ஆகும். ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் ஆயுட்காலம் 70.6 ஆண்டுகளாக, ஆண் 68.6 ஆண்டுகள், பெண் 72.7 ஆண்டுகள் உள்ளது. அடுத்தது 7. எழுத்தறிவு நிலை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டின் எழுத்தறிவு நிலை மற்ற இந்திய மாநிலங்களோடு ஒப்பிடும்போது முன்னேறிய நிலையில் உள்ளது. அடுத்தது மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி GSDP பற்றி பார்க்கலாம். மொத்த உள்நாட்டு உற்பத்தியை போன்றதே மாநில உள்நாட்டு உற்பத்தியாகும். மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு மாநிலத்தின் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பாகும். தமிழ்நாடு பொருளாதார மற்றும் புள்ளியியல் இயக்கத்தின் ஆய்வின்படி நம் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது GDSP 2016 முதல் 17 வரை நிதியாண்டில் $207.8 பில்லியன் உள்ளது. நம் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது உலக அளவில் குவைத் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாகவும், வாங்கும் சக்தியின் அடிப்படையில் ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகளின் UAE மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாகவும் உள்ளது. பிற நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகமாக உள்ளது. அட்டவணை உலக நாடுகளுடன் தமிழ்நாட்டு ஓர் ஒப்பீடு பற்றி பார்க்கலாம். மாநிலம் தேசம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி தமிழ்நாடு
ஜிஎஸ்டிபி $207.8. ஈராக் ஜிடிபி $171. நியூசிலாந்து ஜிடிபி $184. இலங்கை ஜிடிபி $81. அடுத்தது 1. துறை வாரியாக பங்களிப்பு பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிஎஸ்டிபி சேவைத் துறையானது 63.70% பங்களிப்புடன் முதலிடத்திலும், தொழில்துறை 28.5% பங்களிப்புடன் இரண்டாவது இடத்திலும் உள்ளது. வேலை வாய்ப்பை பொறுத்தமட்டில் வேளாண்மை முக்கிய பங்கு வகித்தாலும் அதனுடைய மாநில உள்நாட்டு உற்பத்தியில் பங்களிப்பானது 7.76% ஆகஸ்ட் குறைந்துள்ளது. சேவைத்துறை மற்றும் தொழில்துறை வேகமாக வளர்கின்றன. இந்திய அளவிலும் தமிழ்நாட்டளவிலும் வேளாண்மை பெரும்பாலானோருக்கு வேலைவாய்ப்பும் உணவும் வழங்குகிறது. ஆனால் குறைந்த வேகத்திலேயே அதன் வளர்ச்சி உள்ளது. இந்த நிலையினால் நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது. அடுத்தது 2. தனிமனிதர் வருமானம் பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டின் தனிமனிதர் வருமானம் $2200 இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களைக் காட்டிலும் உயர்வாக உள்ளது. தமிழ்நாட்டின் தலா வருமானம் 2018 இல் உள்ள புள்ளி விபரங்களின்படி இந்திய சராசரி அளவை விட 1.75 மடங்கு அதிகமாக உள்ளது. அதேபோல் பல நாடுகளுடன் ஒப்பிடும்போது அந்நாடுகளை விட அதிகமாகவும் உள்ளது. ரூபாயின் அடிப்படையில் 2010 முதல் 11 வரை இல் தமிழ்நாட்டின் தலா வருமானம் $1,03,600 ஆகஸ்ட் இருந்தது. 2017 முதல் 18 வரை இல் $1,88,492 ஆகஸ்ட் உயர்ந்துள்ளது. வரவு செலவு அறிக்கையின்படி. அடுத்தது அட்டவணை. தமிழக தலாவருமானம் பிற நாடுகளுடன் ஒப்பீடு பற்றி பார்க்கலாம். மாநிலம் தேசம் தனிநபர் வருமானம் டாலர்களில். தமிழ்நாடு 2200. இந்தியா 1670. நைஜீரியா 2175. நிகரகுவா 2151. பாகிஸ்தான் 1443. வங்காளதேசம் 1358. ஜிம்பாப்வே 1029. நேபாளம் 729. அடுத்தது அட்டவணை. தலா வருமானம் ரூபாயில் 2015 முதல் 16 வரை பிற மாநிலங்களுடன் ஒப்பீடு பற்றி பார்க்கலாம். மாநிலம் தனிநபர்தனினர் வருமானம் ரூபாயில். தமிழ்நாடு 1,57,116. கேரளா 1,55,516. கர்நாடகா 1,46,416. தெலுங்கானா 1,58,360. ஆந்திர பிரதேசம் 1,37,000. அடுத்தது வேளாண்மை பற்றி பார்க்கலாம். வரலாற்று அடிப்படையில் தமிழகம் ஒரு வேளாண் மாநிலமாகும். தற்போது தமிழகத்தில் 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் உள்ளது. இங்கு பல்வேறு வகையான மண் வளம் இருப்பதால் பழங்கள், காய்கறிகள், மசாலா பொருட்கள், தோட்டப்பயிர், மலர்கள் மற்றும் மருத்துவ தாவரங்கள் போன்றவை பயிரிட ஏதுவாக உள்ளது. தமிழகம் தேசிய உதிரி போக்கள் உற்பத்தியில் முதலிடத்திலும் பழங்கள் உற்பத்தியில் 3ஆம் இடத்திலும் உள்ளது. தமிழகத்தில் வேளாண்மையானது மிக அதிக அளவில் ஆற்று நீர் மற்றும் பருவமழையை நம்பியுள்ளது. தற்போது இந்தியாவின் நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது பெரிய உற்பத்தியாளராக மேற்கு வங்கத்திற்கு அடுத்ததாக உள்ளது. மிகப்பெரிய அளவில் மஞ்சள் உற்பத்தி செய்யும் மாநிலமாகவும் உள்ளது. கம்பு, சோளம், நிலக்கடலை, எண்ணெய் வித்துக்கள், கரும்பு போன்றவை உற்பத்தி செய்வதில் முன்னணியில் உள்ளது. தோட்டப்பயிர் வாழை, தேங்காய் உற்பத்தியில் முதலிடத்திலும், இரப்பர் உற்பத்தியில் 2வது இடத்திலும், மிளகு உற்பத்தியில் 3வது இடத்திலும், கரும்பு உற்பத்தியில் 4வது இடத்திலும் உள்ளது. அனைத்து வகை பயிர்களுக்கான மொத்த உற்பத்தி பரப்பு 2013-14ஆம் ஆண்டில் 58.97 இலட்சம் ஹெக்டேர்களாக உள்ளது. உணவு தானிய உற்பத்தி பரப்பு 72.9% ஆகவும் பிற பயிர்களுக்கான உற்பத்தி பரப்பு 27.1% ஆகவும் உள்ளது. உணவுப் பயிர்களில் நெல் முக்கிய பங்கு வகிக்கிறது. பிற பயிர்களில் கடலை மற்றும் தேங்காய் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்தது உற்பத்தி தொகுதி பற்றி பார்க்கலாம். அடுத்தது 1.
உணவு தானிய உற்பத்தி பற்றி பார்க்கலாம். உணவு தானிய உற்பத்தியில் நெல் உற்பத்தி 79.49 இலட்சம் டன் 2014 முதல் 15 வரை உற்பத்தியோடு முதலிடம் பெற்றுள்ளது. சிறு தானியங்கள் 40.79 இலட்சம் டன்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. பருப்பு உற்பத்தி 2011 முதல் 12 வரை இல் 3.59 இலட்சம் டன்னிலிருந்து 2014 முதல் 15 வரை இல் 7.67 இலட்சம் டன்னாக குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. 2015 முதல் 16 வரை இல் பருவமழை பொய்த்ததால் உற்பத்தி சிறிதளவு குறைந்தது. அடுத்தது 2. இந்திய அளவில் உற்பத்தித் திறனில் தமிழகத்தின் நிலை பற்றி பார்க்கலாம். தமிழக அரசு வேளாண் விளை பொருள் உற்பத்திக்கும் உற்பத்தித் திறனுக்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது. இதன் காரணமாக தமிழகம் உணவு தானியங்கள் மற்றும் பிற தானியங்களின் உற்பத்தித் திறனில் முதன்மை மாநிலமாக உள்ளது. மக்கா சோளம், கம்பு, நிலக்கடலை, எண்ணெய் வித்துக்கள், பருத்தி ஆகியவற்றின் உற்பத்தியில் முதலிடத்திலும் நெய், தேங்காய் ஆகியவற்றில் 2வது இடத்திலும், கரும்பு, சூரியகாந்தி, சோளம் ஆகியவற்றில் 3வது இடத்திலும் மிளிர்கிறது. அடுத்தது அட்டவணை. தேசிய அளவில் தமிழ்நாட்டின் உற்பத்தித் திறன் நிலை பற்றி பார்க்கலாம். தானிய வகை தேசிய அளவில் தமிழக நிலை: மக்கா சோளம் 1, கம்பு 1, கடலை 1, எண்ணெய் வித்துக்கள் 1, பருத்தி 1, தேங்காய் 2, நெல் 2, கரும்பு மெட்ரிக் டன் 3, சூரியகாந்தி 3, சோளம் 3, திடமான தானியங்கள் 4, மொத்த தானியங்கள் 8. அடுத்தது தொழில்துறை பற்றி பார்க்கலாம். சென்னை இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எனவும் வங்கி தலைநகரம் எனவும் அழைக்கப்படுகிறது. இது உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களிலிருந்து அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது. இது ஆசியாவின் டெட்ராய்ட் ஆஃப் ஏசியா எனவும் அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 110 தொழிற் பூங்காக்கள் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளோடு செயல்பட்டு வருகின்றன. மேலும் தமிழக அரசு இரப்பர் பூங்கா, ஆயத்த ஆடைகள் பூங்கா, பூக்கள் பூங்கா, உயிரி தொழில்நுட்ப பூங்கா, சிறுசேரி தகவல் தொழில்நுட்ப பூங்கா மற்றும் வேளாண் ஏற்றுமதி பூங்கா போன்ற பல துறைகளையும் முன்னேற்றியுள்ளது. மாநிலத்தின் பெரிய அளவிலான பொறியியல் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மையமிட்டுள்ளன. சென்னை பன்னாட்டு அளவில் கார் உற்பத்தி ஜாம்பவான்களின் நகரமாக உள்ளது. பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்ற கரூர், தென்னிந்திய பேருந்து கட்டுமான தொழிலுக்கான பங்களிப்பில் 80% உள்ளது. கரூரில் உள்ள தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத காகித நிறுவனங்களுள் ஒன்றாக செயல்பட்டு வருகிறது. எஃகு நகரம் என்றழைக்கப்படும் சேலத்தில் பல பெரிய ஜவ்வரிசி தயாரிப்பு நிறுவனங்களும் கனிமச் செல்வங்களும் உள்ளன. சிவகாசி அச்சு தொழில் பட்டாசு நிறுவனங்களுடன் தீப்பெட்டி தயாரிப்பில் முன்னோடியாக உள்ளது. இந்தியாவின் மொத்த தீப்பெட்டி உற்பத்தியில் 90% பங்கு சிவகாசியில் உற்பத்தியாகிறது. தமிழகத்தின் நுழைவாயில் தூத்துக்குடி ஆகும். சென்னைக்கு அடுத்தபடியாக வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் 2வது இடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டின் தொழில் கொத்து பற்றி பார்க்கலாம். ராணிப்பேட்டை தோல், ஆம்பூர் தோல், வாணியம்பாடி தோல், சேலம் விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, எஃகு, மரவள்ளி, சங்ககிரி லாரி கலத்தொகுதி, திருச்செங்கோடு ஆழ்துளையிடும் பணிகள், நாமக்கல் போக்குவரத்து, கோழி பண்ணை, கரூர் வாகன புனைபவர் விசைத்தறி, ஈரோடு விசைத்தறி, மஞ்சள், கோயம்புத்தூர் நூற்பு ஆலைகள், பொறியியல் தொழிற்சாலைகள், திருப்பூர் பின்னல் ஆடைகள், ஆயத்த ஆடைகள், ராஜபாளையம் பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள், சிவகாசி தீப்பெட்டி, பட்டாசு தொழிற்சாலை, அச்சிடுதல். அடுத்தது 1. ஜவுளித்துறை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தி மையமாகும். தமிழ்நாடு இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படுகிறது. இந்திய அளவில் மொத்த உற்பத்தியில் 41% நூல் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்தியாவின் பொருளாதாரத்தில் ஜவுளித்துறை மிக முக்கிய பங்கு வகிக்கிறது.
35 மில்லியன் மக்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பை வழங்குவதன் மூலம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4% பங்களிப்பையும், மொத்த ஏற்றுமதி வருவாயில் 35% ஜவுளித் துறையிலிருந்து கிடைக்கிறது. உற்பத்தித் துறையில் 14% பங்களிப்பு ஜவுளித்துறை மூலமாக கிடைக்கப் பெறுகிறது. நூல் நூற்பிலிருந்து ஆடை தயாரிப்பு, ஜவுளிகளுக்கான உற்பத்தி தொடர்புடைய அனைத்து வசதிகளும் தமிழ்நாட்டில் உள்ளன. தமிழ்நாட்டின் மேற்கு பகுதிகளான கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல் மற்றும் கரூர் போன்ற மாவட்டங்களில் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா நூற்பாலைகளில் பயன்படுத்தப்படும் பருத்தி பாலியஸ்டர் கலப்பு நூல், பிளெண்டட் யார்ன், பட்டு நூல் உற்பத்தி செய்யும் ஆலைகள் பெருமளவில் அமைந்துள்ளன. இங்கிருந்து சீனா, வங்கதேசம் போன்ற பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பின்னலாடைகளின் நகரம் என அழைக்கப்படும் திருப்பூர் 3 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பளவில் பின்னலாடைகளை ஏற்றுமதி செய்கிறது. திரைச்சீலைகள், படுக்கை விரிப்புகள், சமையலறை விரிப்புகள், கழிவறை விரிப்புகள், மேஜை விரிப்புகள், சுவர் அலங்காரங்கள் போன்ற உள்நாட்டு தயாரிப்புகள் மற்றும் ஏற்றுமதியில் முதலிடம் வகிக்கிறது. ஈரோடு மாவட்டம் தென்னிந்தியாவின் மொத்த மற்றும் சில்லறை ஆயத்த ஆடைகளுக்கான முக்கிய ஜவுளி சந்தையாக உள்ளது. அடுத்தது 2. தோல் பொருட்கள் பற்றி பார்க்கலாம். இந்தியாவின் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் 30% தையும், தோல் பொருட்கள் தயாரிப்பில் 70% தமிழகம் கொண்டுள்ளது. நூற்றுக்கணக்கான தோல் பொருட்கள் மற்றும் பதனிடும் தொழிற்சாலைகள் வேலூர், திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் அமைந்துள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி சென்னையில் நடைபெறுகிறது. அடுத்தது 3. மின்னணு சாதனங்கள் பற்றி பார்க்கலாம். மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தமிழ்நாட்டின் வளர்ந்து வரும் துறைகளில் ஒன்றாக உள்ளது. பல பன்னாட்டு மற்றும் தெற்காசியாவின் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி மையமாக சென்னையை தேர்ந்தெடுத்துள்ளன. அடுத்தது 4. வாகன உற்பத்தி பற்றி பார்க்கலாம். ஆசியாவின் டெட்ராய்ட் என்றழைக்கப்படும் சென்னை மிகப்பெரிய அளவிலான வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கான இடமாக விளங்குகிறது. தமிழ்நாடு இந்திய அளவில் வாகன மற்றும் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியில் 28%, லாரிகளுக்கான உற்பத்தியில் 19%, பயணியர் கார் மற்றும் இருசக்கர வாகன உற்பத்தியில் 18% கொண்டுள்ளது. அடுத்தது 5. சிமெண்ட் தொழிற்சாலை பற்றி பார்க்கலாம். சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்திய அளவில் 3ஆம் இடத்தில் உள்ளது. ஆந்திர பிரதேசம் முதலிடம், ராஜஸ்தான் 2ஆம் இடம். 2018 இல் இந்தியாவில் உள்ள 10 மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தி நிறுவனங்களில் தமிழ்நாட்டைச் சார்ந்த ராம்கோ சிமெண்ட் மற்றும் இந்தியா சிமெண்ட் ஆகிய நிறுவனங்கள் இடம் பெற்றுள்ளன. மொத்த சிமெண்ட் தொழிற்சாலைகள் எண்ணிக்கையில் 21 அலகுகளுடன் தமிழ்நாடு 2வது இடத்திலும், 35 அலகுடன் ஆந்திர பிரதேசம் முதலிடத்திலும் உள்ளன. அடுத்தது 6. பட்டாசு பொருட்கள் பற்றி பார்க்கலாம். சிவகாசி நகரம் அச்சுத் தொழில், பட்டாசு பொருட்கள் மற்றும் தீப்பெட்டி உற்பத்தியில் தலைமையாக செயல்படுகிறது. ஜவஹர்லால் நேரு அவர்களால் குட்டி ஜப்பான் என்று சிவகாசி அழைக்கப்பட்டது. இந்திய பட்டாசு உற்பத்தியில் 80% சிவகாசியில் தயாரிக்கப்படுகிறது. இந்தியாவின் அச்சுத்துறை தீர்வுகளில் 60% சிவகாசியிலிருந்தே பெறப்படுகிறது. அடுத்தது 7. பிற தொழிற்சாலைகள் பற்றி பார்க்கலாம். உலக அளவில் மிகப்பெரிய மின்பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்று பேல் நிறுவனம். திருச்சியிலும் ராணிப்பேட்டையிலும் அதன் தொழிற்சாலைகள் உள்ளன. கரூரில் அமைந்துள்ள தமிழக அரசின் தமிழ்நாடு காகித தயாரிப்பு நிறுவனம் உலகின் மிகப்பெரிய காகித தயாரிப்பு நிறுவனமாகும். இந்தியாவின் சிமெண்ட் உற்பத்தியில் அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் தயாரிப்பு நிறுவனங்களைக் கொண்டு தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. சேலத்தைச் சுற்றியுள்ள பகுதிகள் செழிப்பான கனிமவளம் கொண்டுள்ளன. இந்தியாவின் மிகப்பெரிய எஃகு உருக்காலை நிறுவனமான சேல் தனது எஃகு ஆலையை சேலத்தில் நிறுவியுள்ளது. இந்தியாவின் மோட்டார் மற்றும் பம்புகளுக்கான தேவையில் 2/3 பங்கினை வழங்குவதால் கோயம்புத்தூர் காற்றழுத்த விசைக்குழாய் நகரம், பம்ப் சிட்டி என்றழைக்கப்படுகிறது. தங்க ஆபரணங்கள், மாவு அரைப்பான் இயந்திரம் மற்றும் வாகன உதிரி பாகம் ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிப்பதால் கோயம்புத்தூர் மாவு அரைப்பான் இயந்திரத்திற்கான புவிசார் குறியீட்டை பெற்றுள்ளது. தூத்துக்குடி தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படுகிறது. மாநிலத்தில் வேதிப்பொருள் உற்பத்தியில் தூத்துக்குடி முதலிடம் வகிக்கிறது. இந்திய உப்பு உற்பத்தியில் 30%, மாநிலத்தின் உப்பு உற்பத்தியில் 70% தூத்துக்குடியில் உற்பத்தியாகிறது.
அடுத்தது 8. குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் பற்றி பார்க்கலாம். MSMED 2001 சட்டத்தின்படி குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன. குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் கட்டமைப்பு மற்றும் தளவாட பொருட்கள் மீதான முதலீட்டின் அடிப்படையில் நிலம் மற்றும் கட்டிடம் நீங்கலாக உற்பத்தி நிறுவனம், பணிகள் நிறுவனம் என வகைப்படுத்தப்படுகின்றன. குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் தமிழ்நாடு 15.07% தேசியளவில் முதலிடத்தில் உள்ளது. 6.89 இலட்சம் பதிவு செய்யப்பட்ட குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் உள்ளன. இவை 8000 வகையான பொருட்களை ரூபாய் 32,000 கோடி முதலீட்டில் உற்பத்தி செய்கின்றன. இவை அனைத்து துறைகளைச் சார்ந்த பெரும்பாலான பொருட்களை உற்பத்தி செய்கின்றன. அவற்றுள் முக்கியமானவை பொறியியல் பொருட்கள், மின் சாதன பொருட்கள், வேதிப் பொருட்கள், இரும்பு, காகிதம், தீப்பெட்டி, நெசவு மற்றும் ஆடைகள் போன்றவையாகும். 1,68,331 கோடி ரூபாய் முதலீட்டில் பதிவு செய்யப்பட்ட 15.61 இலட்சம் தொழில்முனைவோருடன் 99.7 இலட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பினை வழங்குகிறது. ஆதாரம்: MSMES திட்ட குறிப்பு 2017 முதல் 18 வரை. அடுத்தது ஆற்றல் பற்றி பார்க்கலாம். பின்வரும் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல மின்னாற்றலை உற்பத்தி செய்வதில் தமிழ்நாடு பிற தென் மாநிலங்களை விட முன்னணியில் உள்ளது. அடுத்தது அட்டவணை: தென் மாநிலங்களில் நிறுவப்பட்ட மின் பயன்பாட்டு திறன். மாநிலம் அலகுகள் தரம். தமிழ்நாடு 26,865 மெகாவாட். கர்நாடகா 18,641 மெகாவாட். ஆந்திரா 17,289 மெகாவாட். தெலுங்கானா 12,691 மெகாவாட். கேரளா 4,141 மெகாவாட். மொத்தம் 79,627 மெகாவாட். நிறுவப்பட்ட திறன் அளவில் தமிழ்நாடு பிற மாநிலங்களை விட முன்னணியில் உள்ளது. முப்பந்தல் காற்றாலை மையம் கிராம மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்கும் ஒரு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரமாக உள்ளது. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, தாராபுரம் மற்றும் உடுமலைப்பேட்டை போன்ற இடங்களில் ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ள காற்றாலைகள் தவிர நாகர்கோவில் மற்றும் தூத்துக்குடி ஆகிய இடங்களில் புதிதாக காற்றாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இது இந்தியாவின் 2% மின் தேவைகளை நிறைவு செய்கிறது. இது இந்தியாவின் காற்றாலை உற்பத்தியில் பாதியளவு ஆகும். 2000 மெகாவாட்கள். அடுத்தது 1. அணுமின் ஆற்றல் பற்றி பார்க்கலாம். கல்பாக்கம், கூடங்குளம் ஆகியவை தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அணுமின் நிலையங்களாகும். அட்டவணை: அணுமின் ஆற்றல் பற்றி பார்க்கலாம். அலகு: ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ள திறன் அளவு. கூடங்குளம் 1834 மெகாவாட் 2x917. கல்பாக்கம் 470 மெகாவாட் 2x235. அடுத்தது 2. அனல்மின் ஆற்றல் பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உற்பத்தியாகும் வெப்ப ஆற்றலில் அதிக அளவு அத்திப்பட்டு, வட சென்னை, எண்ணூர், மேட்டூர், நெய்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய இடங்களிலிருந்து பெறப்படுகிறது. டீசலை அடிப்படையாகக் கொண்ட அனல்மின் உற்பத்தியில் தமிழ்நாடு தேசிய உற்பத்தியில் 34%க்கும் மேலாக உற்பத்தி செய்து முதலிடம் வகிக்கிறது. பல்வேறு முறைகளில் தயாரிக்கப்படும் ஆற்றல் அளவுகள் கீழே உள்ள அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. அட்டவணை: வெப்ப ஆற்றல் பற்றி பார்க்கலாம். ஆதாரம்: மில்லியன் அலகுகள், சதவீதம். அனல் 13,304 49.52. புனல் 2,203 8.20. அணு 986 3.67. பிற: காற்று சூரிய ஒளி 10,372 38.61. மொத்தம் 26,865 100.00. ஆதாரம்: மத்திய மின்துறை அமைச்சகம் ஜனவரி 2017 அறிக்கை. அடுத்தது 3. புனல் மின்சாரம் பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 20க்கும் மேற்பட்ட புனல் மின் நிலையங்கள் உள்ளன.
அவற்றுள் குந்தா, மேட்டூர், மரவகண்டி, பார்சன் வேலி ஆகியன முக்கியமானவையாகும். அடுத்தது 4. சூரிய சக்தி மின்சாரம் பற்றி பார்க்கலாம். கீழ்க்கண்ட அட்டவணையில் உள்ளபடி தமிழ்நாடு சூரிய மின் உற்பத்தியில் இந்தியாவின் சிறந்த மாநிலமாக விளங்குகிறது. அட்டவணை சூரிய சக்தி மின்சாரம் பற்றி பார்க்கலாம். தரவரிசை மாநிலம் மொத்த திறன் ஜனவரி 31, 2017 மெகாவாட் 1. தமிழ்நாடு 1590.97. 2. ராஜஸ்தான் 1317.64. 3. குஜராத் 1159.76. 4. தெலுங்கானா 1073.41. 5. ஆந்திரா 979.65. ஆதாரம் ஏமேனாரிலிருந்து பெறப்பட்ட விபரம். தென்தமிழகம் சூரிய மின்சக்தி திட்டங்களை செயல்படுத்த உகந்த மண்டலமாக கருதப்படுகிறது. அடுத்தது 5. காற்றாலை மின்சாரம் பற்றி பார்க்கலாம். இந்திய அளவில் தமிழ்நாடு அதிகளவு காற்று வழி மின்சாரம் தயாரிக்கும் கட்டமைப்பை கொண்ட மாநிலமாக உள்ளது. மேலும் கடற்கரை காற்றிலிருந்து மின்சாரம் தயாரிக்க ஏதுவான இடமாக திருநெல்வேலி, தூத்துக்குடியின் தெற்கு பகுதி மற்றும் இராமேஸ்வரம் ஆகிய இடங்கள் உள்ளன. அடுத்தது பணிகள் துறை பற்றி பார்க்கலாம். வங்கி, காப்பீடு, சக்தி, போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவை முதன்மை துறையான பணிகள் துறையாகும். அடுத்தது 1. வங்கி பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள மொத்த வங்கி பணிகளில் நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் 52 விழுக்காடு பங்குகளுடன் 5337 கிளைகள் பணியாற்றுகின்றன. தனியார் வணிக வங்கிகள் 30%, 3060 கிளைகள், பாரத ஸ்டேட் வங்கியும் அதன் துணை நிறுவனங்களும் 13%, 1364 கிளைகள், வட்டார கிராமிய வங்கிகள் 5%, 537 கிளைகள், 2 அயல்நாட்டு வங்கி கிளைகளும் பணியில் உள்ளன. தமிழ்நாட்டு வங்கிகளின் மொத்த வைப்பு நிதியானது ஒவ்வொரு ஆண்டும் 14.32% உயர்வுடன் மார்ச் 2017 இல் 6,65,068 ரூபாய் 59 கோடியை எட்டியுள்ளது. கடன் தொகை ஒவ்வொரு ஆண்டும் 13.5% அதிகரித்து மார்ச் 2017 இல் 6,95,500 ரூபாய் 31 கோடியாக எட்டியுள்ளது. முன்னுரிமை துறைகளுக்கான கடன் தொகையானது 45.5%, தேசிய சராசரி 40%. வேளாண்மை துறைகளுக்கான கடன் வழங்கல் அளவு மார்ச் 2017 இல் 19.81% ஆகவும், தேசிய சராசரி 18% உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள வங்கிகள் இந்தியாவிலேயே அதிக கடன் வைப்பு வீதமான 119.15 விழுக்காட்டைக் கொண்டுள்ளது. இந்திய அளவில் இதன் வீதம் 77.5 விழுக்காடு மட்டுமே உள்ளது. அடுத்தது 2. கல்வி பற்றி பார்க்கலாம். அடுத்தது பள்ளிக் கல்வி பற்றி பார்க்கலாம். நிகர மாணவர் சேர்க்கை வீதம் தமிழகத்தில் அதிகரித்துள்ளது. நிதி ஆயோக் அறிக்கையின்படி 2015-16 இல் துவக்க நிலையளவில் நிகர மாணவர் சேர்க்கை வீதம் தமிழ்நாடு 89.24 விழுக்காடு, கேரளாவே 79.94 விழுக்காடு, நாட்டின் சராசரியை விட 74.74 விழுக்காடு அதிக அளவில் உள்ளது. இது உலக அளவில் 59 விழுக்காடாகவும் உள்ளது. அட்டவணை தமிழ்நாடு தொடக்க கல்வி புள்ளிவிபரம் பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு தொடக்க கல்வி புள்ளிவிபரம் 2014 முதல் 15 வரை. பள்ளிகளின் எண்ணிக்கை: துவக்கப் பள்ளிகள் 35,414, நடுநிலைப் பள்ளிகள் 9,708, உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் 12,911. ஆதாரம்: தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் 2016 முதல் 17 வரை. தொடக்க பள்ளிக்கான மொத்த மாணவர் சேர்க்கை வீதம் 118.8%, வகுப்பு 1 முதல் 5 வரை ஆகவும், நடுநிலைப் பள்ளிகளுக்கான மொத்த மாணவர் சேர்க்கை வீதம் 112.3%, வகுப்பு 6 முதல் 8 வரை ஆகவும், உயர்நிலைப் பள்ளிகளுக்கான மொத்த மாணவர் சேர்க்கை வீதம் 62.7%, வகுப்பு 9 முதல் 10 வரை
ஆகவும் மேல்நிலைப் பள்ளிகளுக்கான மொத்த மாணவர் சேர்க்கை வீதம் 49.26%, வகுப்பு 11 முதல் 12 வரை ஆகவும் உள்ளது. அடுத்தது உயர்கல்வி பற்றி பார்க்கலாம். உயர்கல்விக்கான மொத்த சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு தொடர்ந்து பிற மாநிலங்களைக் காட்டிலும் முதன்மை பெற்று முதலிடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டின் மொத்த சேர்க்கை வீதமான கேர் 46.9% அனைத்து மாநிலங்கள் மற்றும் தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளது. அட்டவணை உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை வீதம் பற்றி பார்க்கலாம். மாநிலம் 2015 முதல் 16 வரை மற்றும் 2016 முதல் 17 வரை. தமிழ்நாடு 44.3, 46.9. மகாராஷ்டிரா 29.9, 30.2. உத்தரப்பிரதேசம் 24.5, 24.9. ஒடிசா 19.6, 21.0. பீகார் 14.3, 14.4. மொத்த இந்தியா 24.5, 25.2. ஆதாரம்: அனைத்து இந்திய உயர்கல்விக்கான விபரம். மனித வள மேம்பாட்டு மந்திரிசபையின் ஜனவரி 2018 அறிக்கை. தமிழ்நாட்டில் 59 பல்கலைக்கழகங்களும் 40 மருத்துவக் கல்லூரிகளும் 517 பொறியியல் கல்லூரிகளும் 2260 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளும் 447 பல் தொழில்நுட்ப கல்லூரிகளும் 20 பல் மருத்துவக் கல்லூரிகளும் உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திலிருந்து 4 இலட்சம் பொறியியல் மற்றும் பல் தொழில்நுட்பம் பயின்ற மாணவர்கள் வெளியேறுகின்றனர். இது இந்திய அளவில் உச்சபட்ச அளவாகும். அடுத்தது 3. கல்விக் கடன்கள் பற்றி பார்க்கலாம். 2013 முதல் 14 வரையிலிருந்து 2015 முதல் 16 வரை பொதுத்துறை வங்கிகள் முக்கிய துறைகளுக்கு வழங்கும் கடன்களின் அளவுகளில் 20.8% கல்விக் கடனாக வழங்கியுள்ளன. ஆந்திர பிரதேசம் 11.2%, இரண்டாம் இடத்திலும் 10.2%, மகாராஷ்டிரா 3ஆம் இடத்திலும் உள்ளன. 18 மாநிலங்கள் மொத்த கடன்களில் 1% கடனையே கல்விக்கு அளித்துள்ளன. தமிழ்நாட்டில்தான் இந்திய அளவில் அதிக பயனாளிகள் உள்ளனர். இதே காலகட்டத்தில் தனியார் வங்கிகள் கேரளாவில் 37.8%, தமிழ்நாட்டில் 24.8% வழங்கியுள்ளன. மொத்த தனியார் வங்கி வழங்கியுள்ள கல்வி கடன்களில் கர்நாடகம் மற்றும் கேரளா 60% அளவிற்கு வழங்கியுள்ளன. அடுத்தது 4. உடல்நலம் பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு 3 அடுக்கு உடல்நல அடிப்படை கட்டமைப்பை கொண்டுள்ளன. அவை மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமூக நல மையங்கள் ஆகியனவாகும். மார்ச் 2015 இல் தமிழகத்தில் 34 மாவட்ட மருத்துவமனைகளும் 229 துணை மருத்துவமனைகளும் 1254 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் 7555 துணை நிலையங்களும் 313 சமூக நலமையங்களும் உள்ளன. அடுத்தது 5. தொலை தொடர்பு பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் இணையத்தின் பயன்பாட்டின் மகாராஷ்டிரா மாநிலம் முதலிடத்தில் உள்ளது. அம்மாநிலத்தில் 29.47 மில்லியன் இணைய பயன்பாட்டாளர்கள் உள்ளனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் கர்நாடகா போன்ற மாநிலங்கள் உள்ளன. மார்ச் 2016ஆம் ஆண்டு அரசு புள்ளி விவரப்படி இந்தியாவில் மொத்தம் 342.65 மில்லியன் இணையதள சந்தாதாரர்கள் உள்ளனர். தமிழ்நாட்டில் 28.01 மில்லியன் சந்தாதாரர்களும் அண்டை மாநிலங்களான ஆந்திராவில் 24.87 மில்லியன், கர்நாடகாவில் 22.63 மில்லியன் சந்தாதாரர்களும் உள்ளனர். அடுத்தது 6. போக்குவரத்து பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு மிகச்சிறந்த மேம்படுத்தப்பட்ட போக்குவரத்து வசதி கொண்டது. அதன் மூலம் நாட்டின் அனைத்து பகுதிகளையும் இணைக்கிறது. நாட்டில் உள்ள நகரங்கள், கிராமப்புறங்கள் மற்றும் வேளாண் அங்காடி பகுதிகளை இணைக்கக்கூடிய தரமான விரிவுபடுத்தப்பட்ட சாலை போக்குவரத்தை கொண்டுள்ளது. மாநில முதலீட்டிற்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்தது சாலை வசதி பற்றி பார்க்கலாம். மாநிலத்தில் 28 தேசிய நெடுஞ்சாலைகள் 5036 கிராம் தொலைவினை இணைக்கின்றன. தங்க நாற்கர திட்டம் முனையமாக நமது மாநிலம் உள்ளது.
சென்னையில் உள்ள கோயம்பேடு மற்றும் ஈரோடு மத்திய பேருந்து நிலையங்கள் நம் மாநிலத்தில் உள்ள மிகப்பெரிய மற்றும் இரண்டாவது மிகப்பெரிய பேருந்து நிலையங்களாகும். தமிழ்நாட்டின் மொத்த சாலை நீளம் 1,67,000 கிராம் ஆகும். இதில் 60,628 கிராம் தொலைவு தேசிய நெடுஞ்சாலைத் துறையால் பராமரிக்கப்படுகிறது. பொது மற்றும் தனியார் பங்களிப்பின் மூலம் 20% திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சாலை போக்குவரத்தில் நாட்டிலேயே தமிழ்நாடு 2வது இடத்தில் உள்ளது. அடுத்தது இரயில் போக்குவரத்து இருப்பு பாதை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடு நன்கு மேம்படுத்தப்பட்ட இருப்பு பாதை அமைப்பை கொண்டுள்ளது. சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தென்னக ரயில்வே தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, கர்நாடகா மற்றும் ஆந்திராவின் சில பகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள இருப்பு பாதையின் மொத்த நீளம் 6,693 கிராம் ஆகும். 690 ரயில் நிலையங்கள் அமைந்துள்ளன. இதன் மூலம் இந்தியாவின் முக்கிய நகரங்களை இணைக்கின்றது. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி மற்றும் திருநெல்வேலி ஆகியவை முக்கிய தொடர் வண்டி நிலையங்களாகும். சென்னையில் மேம்படுத்தப்பட்ட அதிவிரைவு மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடங்குவதற்கான பணி மே 2017 முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது வான்வழி போக்குவரத்து பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 4 முக்கிய சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன. மும்பை மற்றும் தில்லிக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் 3வது பெரிய சர்வதேச விமான நிலையமாக சென்னை சிறந்து விளங்குகிறது. கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களிலும் சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன. தூத்துக்குடி, சேலம் மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் உள்ள உள்நாட்டு விமான நிலையங்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளோடு இணைக்கப்பட்டுள்ளன. இத்துறையின் தொடர் நடவடிக்கையின் மூலம் பயணிகள் போக்குவரத்தும் சரக்கு போக்குவரத்தும் உன்னத வளர்ச்சி அடைந்து உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் 18% வளர்க்கிறது. அடுத்தது துறைமுகங்கள் பற்றி பார்க்கலாம். சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி ஆகியவை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய துறைமுகங்களாகும். நாகப்பட்டினம் நடுத்தர துறைமுகமாகும். மேலும் 23 சிறு துறைமுகங்களும் உள்ளன. இவை தற்போது ஆண்டுதோறும் 73 மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை கையாளக்கூடிய திறன் கொண்டவை. இந்திய அளவில் 24%. அனைத்து சிறிய துறைமுகங்களும் தமிழ்நாடு கடல்சார் மையத்தால் நிர்வகிக்கப்படுகின்றன. சென்னை துறைமுகம் கண்டெய்னர்களை கையாளும் திறன் கொண்ட இந்தியாவின் 2வது முக்கிய செயற்கை துறைமுகமாகும். இது 4 லட்சம் வாகனங்களை கையாளக்கூடிய அர்ப்பணிப்பு முனையமாக தற்போது மேம்படுத்தப்பட்டு அனைத்து விதமான நிலக்கரி மற்றும் கனிம போக்குவரத்துகளை கையாள்கிறது. அடுத்தது சுற்றுலா பற்றி பார்க்கலாம். முற்காலத்திலிருந்தே தமிழ்நாடு ஒரு சிறந்த சுற்றுலா மையமாக திகழ்ந்து வருகிறது. நவீன காலங்களில் நமது மாநிலம் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் முதன்மை புகலிடமாக விளங்குகிறது. தமிழ்நாடு அரசு மேற்பார்வையில் இயங்கும் தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டுத்துறை (TTDC) தமிழ்நாட்டின் சுற்றுலாவை மேம்படுத்துகிறது. இந்திய மாநிலங்களில் 25 கோடி சுற்றுலா பயணிகளுடன் 2013 தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. இத்துறையின் ஆண்டு சராசரி வளர்ச்சி 16% உள்ளது. தோராயமாக 28 இலட்சம் வெளிநாட்டு பயணிகள் மற்றும் 11 கோடி உள்நாட்டு பயணிகள் தமிழகத்திற்கு வருகை புரிகின்றனர். அடுத்தது இந்தியாவில் சுற்றுலா பயணிகளின் வருகை 2016 பற்றி பார்க்கலாம். அடுத்தது வறுமையும் வேலையின்மையும் பற்றி பார்க்கலாம். நாட்டளவில் வேலைவாய்ப்பின்மை அளவின் சராசரி 50,000 பேருக்கு ஆகஸ்ட் உள்ளது. தமிழ்நாட்டில் 1000க்கு 42 பேர் வேலையில்லாமல் உள்ளனர். தேசிய அளவில் தமிழகம் 22வது இடத்தில் உள்ளது. பலவகையான வேலையின்மை பொருளாதார நிலைக்கேற்ப உள்ளது. அவற்றை முழுமையாக அறிவதன் மூலமே வேலைவாய்ப்பை பற்றி அறிந்து கொள்ள முடியும். தமிழ்நாடு இந்தியாவின் வளமான மாநிலங்களில் ஒன்றாகும். 1994 நமது மாநிலம் வறுமையில் நிலையான சரிவை சந்தித்து வருகிறது. பல மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் வறுமையின் அளவு குறைவாக உள்ளது. சேவைத்துறை வளர்ச்சியின் விளைவாக 2005க்கு பிறகு இந்தியாவின் மிக வேகமாக வளரும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு விளங்குகிறது. தமிழ்நாடு வறுமை பிற மாநிலங்களுடன் ஒப்பீடு. அடுத்தது தொகுப்புரை பற்றி பார்க்கலாம்.
தமிழக பொருளாதாரம் வளமான இயற்கை வளங்களைக் கொண்ட மாநிலமாக இல்லாத போதும் வேளாண் துறை வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, அடிப்படை கட்டமைப்பு வளர்ச்சி ஆகியவற்றில் சிறப்பான முன்னேற்றத்தை கொண்டுள்ளது. வங்கி, கல்வி, போக்குவரத்து மற்றும் சுற்றுலா துறைகளில் சிறப்பான வளர்ச்சியை பெற்றுள்ளது. தமிழ்நாடு நலக் குறியீடு, கல்வி மற்றும் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றின் வளர்ச்சியில் முதல் 3 இடங்களுக்குள் உள்ளது. வறுமை ஒழிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்குதலில் நல்ல முன்னேற்றம் கொண்டுள்ளது. இருப்பினும் இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாடு உட்பட சில பணிகளை இன்னும் செய்ய வேண்டியுள்ளது. பெண் சிசு கொலை, குடிசை பகுதியில் வாழும் மக்கள், சாலையோரம் படுத்திருப்போர், யாசகம் கேட்போர், சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுவோர் போன்றவற்றின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும். மேற்கண்டவற்றை சரிசெய்யாமல் முன்னேற்றம் என்பது பொருளற்றதாகிவிடும். இச்சேர்க்கை 1. தமிழ்நாட்டு மக்கள் தொகை வளர்ச்சி 2011 கணக்கெடுப்பின்படி பற்றி பார்க்கலாம். மொத்த மக்கள் தொகை 72138958. ஆண்கள் 36158871. பெண்கள் 35980087. தோராய பிறப்பு விகிதம் 1000க்கு 15.7. தோராய இறப்பு விகிதம் 1000க்கு 7.4. வளர்ச்சி விகிதம் 1000க்கு 8.3. அதிக மக்கள் தொகையுடைய மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவாரூர். குறைவான மக்கள் தொகையுடைய மாவட்டங்கள் பெரம்பலூர், நீலகிரி, அரியலூர், தேனி. மக்கள் தொகை அடர்த்தி சதுர கிலோமீட்டருக்கு 555 2011 48.0 2001. மிக அதிக அடர்த்தி சென்னை 26,903, கன்னியாகுமரி 1106. குறைவான அடர்த்தி உள்ள மாவட்டம் நீலகிரி 288, திருச்சிராப்பள்ளி 602. பாலன விகிதம் 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள் 2011, 987 பெண்கள் 2001. அதிக பாலன விகிதம் கொண்ட மாவட்டங்கள் நீலகிரி 1041 பெண்கள், கன்னியாகுமரி 1031 பெண்கள், நாகப்பட்டினம் 1025 பெண்கள். குறைவான பாலன விகிதம் உடைய மாவட்டங்கள் தேனி 900 பெண்கள், தர்மபுரி 946 பெண்கள். குழந்தை பாலன விகிதம் 0 முதல் 6 வரை வயதுக்குட்பட்ட 946 பெண் குழந்தைகள் 2011, 942 பெண் குழந்தைகள் 2001. அதிக குழந்தை பாலன விகிதம் கொண்ட மாவட்டங்கள் நீலகிரி 985, கன்னியாகுமரி 964. குறைவான குழந்தை பாலன விகிதம் கொண்ட மாவட்டங்கள் கடலூர் 896, அரியலூர் 897. எழுத்தறிவு விகிதம் 80.33%, 2011, 73.45%, 2001. ஆண் எழுத்தறிவு விகிதம் 86.81%, 2011, 82.33%, 2001. பெண் எழுத்தறிவு விகிதம் 73.86%, 2011, 64.55%, 2001. அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்கள் கன்னியாகுமரி 92.14%, சென்னை 90.33%. குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்கள் தருமபுரி 64.71%, அரியலூர் 71.99%. அடுத்தது சொற்களஞ்சியம் பற்றி பார்க்கலாம். தனிநபர் வருமானம். ஒரு தனிநபரின் வருமானம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அதே ஆண்டின் மாநில மக்கள் தொகை. மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி மாநிலத்தில் ஓர் ஆண்டுக்கு உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. சிசு இறப்பு வீதம். ஒரு வயது நிறைவடையும் முன் இறக்கும் பச்சிளங்குழந்தைகளின் எண்ணிக்கை 1000க்கு. குழந்தை இறப்பு வீதம். 5 வயது நிறைவடையும் முன் இறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை 1000க்கு. கடன் வைப்பு வீதம். வங்கிக் கடன்களுக்கும் வைப்புகளுக்கும் உள்ள விகிதம். உயிரி எரிபொருள். காட்டாமணக்கு வகை தாவரங்களிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய். எம்எஸ்எம்இஸ்.
குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள். குறு நிறுவனங்கள் 25 இலட்சத்திற்கு மிகாமல் மூலதன முதலீடு கொண்ட நிறுவனங்கள். சிறு நிறுவனங்கள் 25 இலட்சத்திற்கும் அதிகமாக ஆனால் 10 கோடிக்கும் குறைவான மூலதன முதலீடு கொண்ட நிறுவனங்கள். இன்றைய பாடம் முடிந்தது. நன்றி.